எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஷுவலி சேலஞ்ச் சில பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் ஆன்சர் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பார்த்தா சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா எங்களுக்கு வெளியே போறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா கூட்டிட்டு போறாங்க, ஒரு இடத்துல சேர்ல உட்கார வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களே உங்க கூடவே கூட்டிட்டு எங்கே நடக்கிறீங்களோ அங்கே கூட கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். எல்லாத்து கூட பேசுறதுக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டா, இப்போது நார்மலாகவே இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டோம்னா எப்படி லோன்லியாக ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் விஷுவலி இம்பேர்ட் பீப்புளுக்கும் ஃபீல் ஆகும். அதனால நீங்கள் போகிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண விட்டாதான் அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும், தென் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அண்ட் தென் ட்ரெஸ் கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, ட்ரெஸ் கடைக்கோ இல்லை ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போகணும், இவங்களுக்கு அந்த கலர்ஸ் தெரியாது, ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் ஜுவல்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட காமிச்சாலும் அவங்களுக்கும் மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும். அதனால அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ கூட்டிகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாகவே நடந்து வந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு யோசிக்காமல் கேஷுவலாகவே பழக விட்டால் இது குழந்தையிலேருந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்தா ஃப்யூச்சரில் அவங்க பப்ளிக்கோட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், ஜாபில் ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ்க்காக. தேங்க்யூ.